கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பு இந்த நாள் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். நம்ம இந்திய தேசத்திற்கு சுதந்திர தின நாள். ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தில், அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்த நாள், சுதந்திரம் பெற்ற நாள் இந்த நாள். பிரியமானவர்களே, நான் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எதனால்? நம்முடைய முன்னோர்கள், மகாத்மா காந்தி போன்ற அநேக தியாகிகள் செய்த தியாகம். ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது எவ்வளோ மக்கள், ஜனங்கள் மடித்து விட்டார்கள். எவ்வளோ மக்கள் தியாகியாய் மரித்து விட்டார்கள். எனவேதான் நாம் இந்த நாளிலே முன்னோரை நினைத்து பார்க்க வேண்டும், தியாகிகளை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் அந்த தியாகம் செய்யாவிட்டால் நாம் இன்றைக்கு சுதந்திரமாய் வாழ்ந்திருக்க முடியாது. சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இது போலதான் ஆதி காலத்திலே பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த உலகத்தின் மக்களை காப்பாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஈன பூமிக்கு வந்தாரே. இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரவில்லை, இந்த உலகத்தை காப்பாற்றும்படியாக, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி தரும்படியாக இந்த ஈன பூமிக்கு இயேசு வந்து அவர் செய்த பெரிய தியாகம். எண்ணி பாருங்கள் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ரத்தம் சிந்தாவிட்டால், தன் உயிரை கொடுக்காவிட்டால், நமக்காக தியாகம் செய்யாவிட்டால், நாம் இன்னைக்கும் பாவத்தின் அடிமைத்தில் இருந்து நாம் என்றைக்கும் மரித்து போயிருப்போம். பிரியமானவர்களே, ஆங்கிலேயர்கள் கொடூரமாய் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். சாத்தானும் மக்களை கொடூரமாய் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் இயேசுவோ, இந்த உலகத்தின் இரட்சகரோ, தன்னையே அர்ப்பணித்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரே, சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரே. ஒரு நாள் நினைத்து பாருங்க பிரியமானவர்களே. என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டுடைய அன்பு எப்படிப்பட்டது? மகாத்மா காந்தி அவரை சார்ந்த தியாகிகள் செய்த அன்பு எப்படிப்பட்டது? தன் ஜனங்களுக்காக, தன் நாட்டிற்காக காண்பித்த அன்பு எப்படிப்பட்டது? அதை காட்டிலும் மேலான ஒரு அன்பு இந்த உலகத்தின் இரட்சகர் எனக்கு அவங்களுக்காக விடுதலை வாங்கி கொடுத்தாரே, எனக்கு அவங்களுக்காக மரித்தாரே, இந்த உலகத்தின் ஜனத்திற்காக மரித்தாரே. அன்பு எப்படிப்பட்டது பிரியமானவர்களே? சிந்தித்து பாருங்கள். இந்த நாளில் சுதந்திரமாய் கொண்டாடுவோம். நம்முடைய தியாகிகளை நினைப்போம், அவளை போற்றுவோம், அவளை வாழ்த்துவோம், அவளை மறக்கக்கூடாது. பிரியமானவர்களே, எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் போற்றுவோம், வாழ்த்துவோம், நினைத்து பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த நாள் நாங்கள் விடுதலை பெற்ற நாள் ஆண்டவரே, சுதந்திரம் பெற்ற நாள், எண்ணி பார்க்கக்கூடிய நாள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மண்ணிலே, இந்த இந்திய தேசத்தில் எவ்வளோ தியாகிகள் மரித்து விட்டார்கள். நினைத்து பார்க்கிறோம் சாமி. அதே போன்று எங்களுக்காக, நாங்கள் விடுதலை பெறுவதற்காக நீ மரித்து உயிர் தெழுந்திரே,
உன்னை நினைத்து பார்க்கணும் சாமி. உன் அன்பு எப்படிப்பட்டது ஆண்டவரே. ஆர்காய் சோத்திரம். இந்த செய்தி கேட்ட முடிய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. நான் இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழாதபடி நான் சுதந்திரவாளியாய் வாழ வேண்டும் சாமி. இந்த பாக்கியத்தை கொடுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.